குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மும்மூர்த்தியான ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ குருவின் சரித்திரம் அபாரமானது. அதை முழுமையாக சொல்ல யாராலும் முடியாது. ஸ்ரீ குருவின் அருளினால் எழுதிய இந்த குரு கதையை படித்தவர்கள் கேட்டவர்களின் வம்சம் பவித்திரமாய் நோய் நொடிகள் இல்லாமல் எப்பொழுதும் எல்லா செல்வங்களுடன் வளமாய் வாழும். இதை ஒரு வாரத்திற்குள் பக்தியுடன் படித்து முடிப்பவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும். கர்நாடக மாநிலத்தில் குல்பர்கா அருகில் கானா காபூர் என்று இப்பொழுது அழைக்கப்படும் கந்தர்வபுரத்தில் அருள் செய்யும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் புகழ் உலகமெல்லாம் பரவிற்று. அங்கு கல்யாணமாகாதவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், ஏழைகள் வந்து சுவாமியை பூஜித்து அவர்களின் அவலங்களை தீர்த்து கொண்டு எல்லா நலன்களையும் பெற்றுச் செல்கிறார்கள். இந்த தகவலை நாமதாரகன் என்ற பக்தன் கேள்வியுற்று தன் துன்பங்களை தீர்க்க ஸ்ரீ குருவை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தான். தன் உடைமைகளை எல்லாம் விடுத்து கிராமத்தை விட்டு கானகாபூரை நோக்கி புறப்பட்டு செல்லும் போது அவன் இப்படி சிந்திக்கலானான். தேவா, நீங்கள் பக்தர்களை காப்பாற்றுவீர்கள், ஆனால் என்னை ஏன் காப்பாற்றவில்லை? என்னிடத்தில் தயவு இல்லையா? நீ எனக்கென கைமாறு செய்தாய், நான் உன்னை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்பீர்களா? கைமாறை எதிர்பார்த்தால் நீங்கள் உங்கள் பக்தர்களை காப்பாற்றுகின்றீர்கள். நீங்கள் பக்தர்களின் புகலிடம் அல்லவா? எதை பெற்று துருவனை, பிரகலாதனை, விபீஷணனை காப்பாற்றினீர்கள்? அதேபோல் என்னையும் காப்பாற்றுங்கள். நீ என் பக்தன் இல்லையே என்று நினைக்கின்றீர்களா? ஆம், உண்மைதான். ஆனால் என் முன்னோரான சாயந்தேவன் உங்கள் பக்தன் அல்லவா? அவர் செய்த பக்திக்கு நீங்கள் எங்களுக்கு கடன் பட்டிருக்கின்றீர்கள். ஆகையால் என்னை என் துன்பங்களிலிருந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும். உங்கள் தரிசனம் தாருங்கள், இல்லையே நான் இறந்து விடுவேன் என்று வேண்டிக் கொண்டு கவலையுடன் கானகாபுரம் செல்லும்போது மனவேதனையால் சோர்வுற்று மயங்கி ஒரு மரத்தடியில் விழுந்தான். அப்பொழுது அவன் கனவில் சுவாமி தோன்றி அவனை தேற்றி தன் வலது கையை அவன் தலையில் வைத்து ஆசீர்வதித்தான். அப்பொழுது சுவாமி சித்தர் வேடத்தில் ஜடைகளுடன் விபூதி புலித்தோல் தரித்திருந்தார். உடனே கனவிலேயே காலில் விழுந்து வணங்கினார். சுவாமி விபூதியிட்டு கனவிலிருந்து மறைந்தார். ஸ்ரீ குருவே சரணம். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.